வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுலேயுமே இன்னும் நிறைய டீல்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீல்லாம் ஒர்த்தாக இருக்குது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்மகிட்ட ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வரப்போகிற சேலில் ஏதாவது நல்ல நல்ல டீல்ஸ் பார்த்தேன் அப்படின்னா உடனே அங்கே ஷேர் பண்ணுவேன். ஏன்னா பெருசாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அமேசான் லிஸ்ட் ஆகிருக்க டீல்ஸை பற்றி பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 1,20,000 அந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆச்சு. பட் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஃபோன் லான்ச் ஆகி. பட் இப்போ இதோட ப்ரைஸ் 72,000 வருது. போன சேல்லே பார்த்தீங்க அப்படின்னா 75 வந்துருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீல் தான். 72,000க்கு ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடைக்குது. பட் அப்டேட்ஸில் கேமரா சைடில் மட்டும் ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு இந்த டெலஃபோட்டோ கேமராவில். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் போகலாம். நல்ல ஒரு ஆண்ட்ராய்டில் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் தேடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா iPhone 15 43,000 சேலில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கார்டு ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 43,000 வாங்கிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் போகலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 இப்போ iPhone 16 வந்து கிடைக்குது. இதை விட ஒரு 6,000 தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ப்ரைஸ் ஜாஸ்தி. நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறது போல iPhone 16 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பெட்டரான ப்ராசஸர் கிடைக்கும், இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் கேமராஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் 15 கன்சிடர் பண்ணுறது போல 16 கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து OnePlus 13R வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேலிடான டீல் தான். ஏன்னா 40,000 வித்துக்கிட்டு இருந்துச்சு. 4,000 சாலிடாக ப்ரைஸ் கட் ஆகுது. இன்னும் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1,000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகலாம். 35க்குள்ளே உங்களால் வாங்கிக்க முடியும். ஒரு நல்ல OnePlus ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் iQOO Neo 10R வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் iQOO Neo 10R வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000 உங்களுக்கு ஆஃபர் வருது. இதை விட பெட்டரான டீல்லாம் உங்களுக்கு இந்த ஃபோன் கிடச்சிட்டு இருந்துச்சு 23K. பட் 24க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாலிடான டீல் தான். இந்த Realme P3 Ultra போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் பேங்க் ஆஃபர் எக்ஸ்சேஞ்செலாம் போட்டிங்க அப்படின்னா இன்னொரு 1,000 ப்ரைஸ் கட் ஆகும். இந்த கேஷ்பேக் போனஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் சாம்சங் கேலக்ஸி A55 வந்து 24,000 கிடைக்குது. இது ஒரு 30-35 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்தான டீல்லாம் நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் சாம்சங்கில் தான் ஒரு ஃபோன் வேணும், ஒரு 20-25 தான் பட்ஜெட் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுங்கள். பட் உங்களால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். 30,000 ரேஞ்சில் போகிறீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 FE 30,000க்கு சாலிடாக கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் கிடையாது. ஸோ 30,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் செக் பண்ணி பாருங்க. அடுத்து அப்படியே ஃப்ளிப்கார்ட் சைட் போனோம் அப்படின்னா போக்கோ டீல்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போக்கோட F7 கார்டு ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 29க்கு கிடைக்குது. 29க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான டீல் தான். பட் பெருசாக அந்தளவுக்கு ஒரு ஆஃபர்ஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 10,000 தான் உங்களோட ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் அப்படின்னா போக்கோட M7 அந்த ப்ரைஸில் இருக்குது. 8,800 கிடைக்குது. பட் இது லான்ச் ஆகும்போது 10,000 சம்திங் அந்த ப்ரைஸ் இருந்துச்சு. நம்ம சேனலில் ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இதுவுமே ஒரு சாலிடான டீல் தான். பட் போக்கோ M7 ப்ளஸ் 11,000 கிடைக்குது. பட் நான் அந்த ஃபோனை பெருசாக யூஸ் பண்ணதில்லை. பேட்டரி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹையர் கெப்பாசிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணிட்டு அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. போக்கோவில் இருக்கிறதுலே சூப்பரான டீல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போக்கோட X7 Pro 23,000 24,000 பார்த்திங்க அப்படின்னா லான்ச் ஆச்சு. பட் இப்போ அண்டர் 20,000 கிடைக்குது. பட் நெட்வொர்க் இஷ்யூஸ் லைட்டாக நான் வந்து கேள்விப்பட்டேன். அண்ட் பேட்டரியும் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக ட்ரைன் ஆகிறதா கேள்விப்பட்டேன். ஸோ இந்த இஷ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 20,000 கீழே இந்த லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் உள்ள டிவைஸ் வேறு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் ஒரே ஆப்ஷன். அண்ட் போக்கோ X7 14,500 கிடைக்குது. ஸோ இதை விட பெட்டரான ஃபோன்ஸ் நிறைய இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ M7 Pro 11,500 கிடைக்குது. இது வந்து நான் 13,000 சம்திங் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும்போது ரிவ்யூ பண்ணேன். கேமராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிடாக இருந்துச்சு. அந்த டிஸ்பிளேவுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. இது ரெண்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். பட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த இன்ஃபினிக்ஸில் வந்து Note 50X சம்திங் அந்த மாதிரி ஒரு பேரில் இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோன் போய்க்கோங்க. பட் டிஸ்பிளே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் ப்ராசர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோன் ஒரு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அதை வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். பட் 11,500 இது ஒரு சாலிடான ஃபோன் தான். நீங்கள் கன்சிடர் பண்ணுறது வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீல் ஆன போக்கோ டீல்ஸ். அடுத்து சாம்சங் டீல்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி S24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து எக்ஸினோஸ் வேரியன்ட் கிடையாது. 8 Gen 3யோட உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸினோஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இருக்கும். அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுமே இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேள்விப்படுறேன். ஸோ நீங்கள் அண்டர் 40,000 நல்ல ஒரு காம்பேக்ட் டிவைஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். பட் பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் மட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 FE இது ஒரு சூப்பரான ஃபோன். நம்ம சேனலில் ரிவ்யூ போஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் தவிர இந்த ஃபோனில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ சாலிடான ஃபோனு 30,000க்கு. இன்னும் நீங்கள் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 28க்கு அவங்களால வாங்கிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோனை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சாம்சங் A35 வந்து 18,000 கிடைக்குது. இதை விட நல்ல ஸ்பெக் உள்ள ஃபோன்ஸ் மற்ற பிராண்ட்ஸில் அவைலபிள் இருக்குது. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் சாம்சங் F36 5G இது வந்து 14,000 கிடைக்குது.
கேமராஸை தவிர இந்த ஃபோனில் சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் இம்ப்ரெசிவாக கிடையாது. இந்த வாட்டர் ட்ராப் நாட்ஸோட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பழைய இதுக்கு முன்னாடி சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் இந்த ஃபோன் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து சாம்சங்கில் அண்டர் 10Kல ஒரு ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா F06 வந்து 7500 கிடைக்குது. இதை நான் 10,000 இருக்கும்போது ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தேன் வாங்காதீங்க அப்படின்ட்டு. பட் 7500 இந்த ஃபோனில் குறை சொல்கிறதுக்குன்னு பெருசாக இல்லை. சாம்சங் கிட்டேருந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி F05 F016லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. S25 Ultra 1,11,000 இப்போ செல் பண்ணுறாங்க. இந்த வருஷம் லான்ச் ஆன S24 கம்பேர் பண்ணால் S25 Ultra அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த பிக் பில்லியன் டே சேலில் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு 70,000 80,000 வர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓப்போவோட டீல்ஸும் ஒரு சிலது ரிவீல் ஆகிருக்கு. அதை பற்றி குயிக்காக பார்ப்போம். ஸோ நான் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பேசி அந்தளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா Oppo K13 5G 15,000 கிடைக்குது. 15,000 ரியலாகவே ஒரு சாலிடான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். கேமராவும் நல்லா இருந்துச்சு, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோனில். 17,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 15,000 கிடைக்குது. ஸோ இந்த 15,000 செக்மெண்ட்டில் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. G96 இருக்குது, Realme P4 இருக்குது, அப்புறம் இந்த Oppo K13 இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கான ரிவ்யூஸும் செப்பரேட்டாக நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய டீல் அப்படின்னா Oppo K13 Turbo அந்த K13 Turbo Pro இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 அண்ட் 34,000 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபரில். இது என்ன கேட்டால் அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான டீலே கிடையாது. இதில் கேமராஸும் நல்லா இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரைகுறையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃபோனில். பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ஃபேன் வச்சிருக்காங்கலாம் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த்தியாகவே ஃபீல் ஆகலை. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சஸ்டைனபிளாகவே இல்லை இந்த ஃபோனில். நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஓப்போட Reno 14 35,000 கிடைக்குது. Reno 14 Pro 45,000 கிடைக்குது. இந்த ரெண்டு ஃபோனுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 5,000 ப்ரைஸ் கட்டுங்கிறது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா என்ன கன்சிடர் பண்ணுங்கள். பட் இதை தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா மற்ற நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பட் Oppo Reno சீரிஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய டீல் ஓப்போவில் 3 ஃபோன் சொல்கிறேன். Oppo F31 F31 Pro F31 Pro Plus. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. இதை பற்றி நீங்கள் எக்கச்சக்கமாக ரீல்ஸில் ஷார்ட்ஸில் நிறைய பார்ப்பீங்க. ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து சாம்பாரில் போடலாம், தண்ணியில் போடலான்ட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனோட மார்க்கெட்டிங் தான். இந்த ஃபோனோட ஸ்பெக்குங்கிற பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வேறு நல்ல ஃபோன்ஸ் போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு IP ரேட்டிங் வந்து கிடைக்குது. அதுவுமே தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. பட் எந்த ஃபோனையுமே தண்ணியில் போட்டதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா Samsung Galaxy Watch 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,000 போயிட்டுருக்கு. வேணா கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் Watch 6 போகிறத விட Watch 7 போகிறது தான் பெட்டர். அது இன்னும் அப்கமிங் டேஸில் வரும்போது ரிவீல் ஆகும்போது ஒரு 15,000 16,000 கிடைக்கும். ஸோ அந்த டைமில் அது வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்க டீல்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் உடனுக்குடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.